அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது அழுகணி சித்தர் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். அழகு அணி சித்தர் என்பது நாளடைவில் மறைந்து அழுகுணி சித்தர் என ஆகிவிட்டது வருத்தத்திற்குரியது. இவர் ஒரு வார்த்தைக்கு முற்றிலும் மாறுபட்ட கருத்துக்களை வழங்குவதில் வல்லவராக மற்றும் எழுதுவதில் சிறந்தவராக இருந்தவர். இந்த உலகத்தில் பொருள் அதாவது பணம் வேண்டுமென்றால் பல பேரிடம் தாழ்ந்து போக வேண்டி இருக்கிறது, கைகட்டி நிற்க வேண்டி இருக்கிறது. இந்த நிலைக்கு தன்னை ஆளாக்காமல் என்றும் நிலைக்கும் பொருளான மெய்ஞானத்தை வழங்க வேண்டும் என அன்னை பராசக்தி தேவியை வேண்டிக் கொண்டார். இவருடைய பாடல்கள் அணி அழகாக அமைந்து இருப்பதால் அழகு அணி சித்தர் என பெயர் பெற்றார். இவருக்கு வந்ததாக கூறுவார்கள். இவருடைய பாடல்களின் யோகம் பற்றிய ஆழமான கருத்துக்களோ அதிகமாக உள்ளது. இந்த கருத்துக்கள் அனைத்தையும் படிப்பவர்களுக்கு இது புரிகிறதோ இல்லையோ, பாடலின் சத்தம் படிப்பவர்களை மயக்கும் விதத்தில் எழுதுவார் என்பது என்னமோ உண்மைதான். அது முக்கியமாக ஊட்டடி சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்டதில்லை, மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்ட வேண்டுமென்றால் ஊற்றை சடல விட்டே என் கண்ணம்மா உன் பாதஞ்சேரேனு என எழுதினார். பிறக்கும் அதாவது நண்பா, பிறக்கும் அதன் வரும் பிறப்பும் மனதில் அச்சத்தை ஏற்படுத்துகின்றன. பிறப்பும் இறப்பும் இல்லாத ஆன்மாவை தன் உண்மை இயல்பை அறியும் போதும் மரண பயம் அகன்றும் போதும், இதை அறியும் போது மரண பயம் அகன்றும் போகும். இதனை ஆன்ம விடுதலை என வேதங்கள் கூறுகின்றன. ஆன்மமான நான் அழிவதேவன் ஐம்பூத சேர்க்கையான உன் பருவுடல் மட்டுமே அழிகிறது. உன் வினை பயனுக்கே நான் வேற்றொரு உடலை தேடுவேன் என்கிறது என் ஆசைகள். அவற்றின் விளைவுதான் வினைகளும் அகற்றுமாயின் உடலை விட்டு உடல் என்று நான் ஓடத் தேவையில்லை என அழுகணி சித்தர் இவ்வளவு சிறப்பாக பாடினார். புல்லரெடுத்தி போய் பொருள் தனக்கு கையேந்தி பல்வமிக காட்டி பறக்க விழிக்கின்றனடி என மற்றொரு பாடலை கண்டித்தார். ஏதாவது ஒன்று கிடைக்க வேண்டுமென்றால் குழந்தைகள் அழுது அடம்பிடித்து பெற்றோரிடம் எளிதாக பெற்று விடுவர். இதை போலவே தனக்கு முக்தி கிடைக்க எண்ணிய சித்தர் உலகத்தில் அன்பை அதாவது உலக அன்னையான அம்பிகை நீலாயினி தாட்சாயினிடம் அழுது பெற்றுள்ளார். இதனால் இவர் அழுகுணி சித்தர் என்று பெயர் பெற்றார். கோரக்கரின் சீடரான அழுகுணி சித்தர் இந்த கோவிலில் அம்பிகை மீது அதீத பக்தி கொண்டு இங்கேயே தங்கி தினமும் அம்பிகையை வழிபட்டார். அம்பிகையிடம் முக்தி வேண்டி சிறுவன் போல கண்ணீர் விட்டு அழுது அடம்பிடித்து பிரார்த்தனை செய்தார். அம்பிகையும் அவருக்கு அருள் புரிய சிவனிடம் வேண்டவே அவர் சித்தருக்கு முக்தி கொடுத்தருளினார். இவரது சீவ சமாதி முக்கியத்துவம் பொருந்ததாக இருக்கிறது. அழகுணி சித்தர் என்பது நாளடைவில் திருந்து அழுகுணி சித்தர் என்று ஆகிவிட்டது. இவருடைய பாடல்கள் அணி அழகாக அமைந்திருப்பதால் அழுகணி சித்தர் என்ற பெயர் பெற்றார். இவருக்கு வந்ததாக எனவும் கூறுகிறது. இவருடைய பாடலின் யோகம் பற்றி ஆழமான கருத்துக்களே அதிகமாக உள்ளது. இந்த கருத்துக்கள் அனைத்தையும் படிப்பவர்களுக்கு அனைவருக்கும் புரியும் விதத்தில் இருக்கிறது. நாகப்பட்டினத்தில் உள்ள நீலதாட்சாயினி அம்மன் கோவில் வளாகத்தில் இவர் சமாதி இன்னும் உள்ளதாக சொல்லப்படுகிறது. தாடி முடியுமாக அந்த மனிதர் நடந்து கொண்டிருப்பார். அவர் கண்களில் நீர் ஊற்றி கொண்டிருக்கும். அவரை அங்கேயே பார்த்தேன், இவ்விடத்தில் பார்த்தேன் என்பார்கள். ஆனால் எங்கும் தங்க மாட்டார். முடிவில்லாத வழிப்பயணத்தில் போய்கொண்டே இருப்பார். யார் எது கேட்டாலும் பதில் கூறவும் மாட்டார். அவர் கண்கள் மட்டும் அழுது கொண்டே இருக்கும். இதனாலேயே சித்தருக்கு அழுகண்ண சித்தர் என பெயர் வழங்கி போனது. காலப்போக்கில் அழுகண்ணர் என்றும் அழுகணி சித்தர் என்றும் அழுகுணி சித்தர் என்றும் வழங்கினார் என்பது தெரிய வருகிறது. இச்சித்தர் ஊரை பார்த்து அழுதார், உலகை பார்த்து அழுதார், தன்னையை பார்த்தும் அழுதார். முக்கியமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள சிவபெருமான் கோவில் வளாகத்தில் அழுகுணி சித்தர் சமாதி இருக்கிறது. இது முக்கியத்துவம் பொறிந்த சமாதியாகும். இவர் வரலாற்றிலேயே அன்றைய காலமோ துணி முடியுமாக உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் திருக்குறுங்குடி அருகில் உள்ள அருள்மிகு திருமலை நம்பி திருக்கோவில் முன்புள்ள புளிய மரத்து அடியில் அவர் வசிப்பதாக கருதப்படுகிறது. இவருடைய பாடல்கள் வரிகள் அனைத்தும் மிக துல்லியமாக எழுதுபவதில் வல்லவராக இருந்தார். முக்கியமாக அழுகணி சித்தர் என்பவர் தமிழ்நாட்டு சித்தர்களில் ஒருவர். தத்துவ பொருளை உருவாக்காமல் பாடியவர். துன்பச்சுவை மிகைப்பட பாடுவதால் அழுகணி சித்தர் என பெயர் பெற்றார் என கூறுவர். இவரது பாடல்கள் அணிகணி அதாவது
அழுகணி சித்தர் பாடல்கள் என தொகுக்கப்பட்டது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.